Hello friends, welcome to Kitchen of Madras. இன்னைக்கு வாழைக்காய் வறுவல் எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லா பாருங்க. பிடிச்சிருந்துச்சுனா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம Subscribe பண்ணிடுங்க. Facebook பேஜையும் ஃபாலோ பண்ணிடுங்க. எப்படி வாழைக்காய் வறுவல் செய்யறதுன்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு பாத்திரத்துல தண்ணியை கொதிக்க வச்சிருங்க. வாழைக்காய் தோலை சீவிட்டு ரவுண்ட் ரவுண்டா இந்த மாதிரி அரிஞ்சு வச்சிருங்க. ஒரு 5 minutes தண்ணியில கொதிக்கட்டும். கொதிக்க வச்சு அதை எடுத்துட்டு அதை நம்ம மசாலா போட்டு வரத்தோன்னா நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும். இப்போ எடுத்துடலாம். வாழைக்காய் உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு 5 minutes கொதிக்க வச்சு தண்ணியில் கொதிக்க வச்சு எடுத்தீங்கன்னா இப்போது மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. பிளேட்டில் ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எல்ஜி பெருங்காயத்தூள் எடுத்துக்கிட்டேன். நான் எந்த பெருங்காயத்தூள்னாலும் எடுத்துக்கலாம். வாழைக்காய் வாழ்வுன்ற பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையுமே நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொஞ்சோண்டு தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க. எல்லாத்தையுமே போட்டு பரட்டி எடுத்துடலாம். பாருங்கள், எல்லாத்தையுமே பரட்டி எடுத்தாச்சு. இப்போது ஒரு தவா வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி காஞ்சதும் தாளிச்சிடலாம். பாருங்கள், ஒரு கடாய் வச்சாச்சு. எண்ணெய் ஊற்றி காஞ்சதும் கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம் போட்டு தாளிச்சிடுறேன். இந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். கருவேப்பிலை போட்டு பொரிஞ்சதும் நம்ம மசாலாவை பரட்டி அடிச்சதை எடுத்து போட்டுக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி எல்லாத்தையுமே எடுத்து நான் 2 பாதியாக வறுத்து எடுத்துட்டேன். எல்லாத்தையுமே ஒன்றா சேர்க்க முடியாது. ஒரு 5 minutes விட்டிங்கன்னா மறுபக்கம் திருப்பி போட்டுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி பரட்டி போடுங்க. எல்லா வாழைக்காவும் செவக்கிற வரைக்கும் பரட்டி போடுங்க. பாருங்க, எல்லாம் எப்படி செவந்து வருதுன்ட்டு. இந்த மாதிரி ஒரு 5 minutes நீங்கள் இந்த மாதிரி பரட்டி போட்டு வைங்க. எல்லாம் நல்லா செவந்து வந்துடும். அவ்வளோதான், நம்ம வாழைக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இது எல்லா சாதத்துக்குமே நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் Subscribe பண்ணிவிடுங்க. Facebook பேஜையும் ஃபாலோ பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.